வாங்க, நவீன இந்தியாவோட சிந்தனையாளர்கள்ல பெரியார் அளவுக்கு விவாதங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்குனவங்க வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம தென்னிந்தியாவோட சமூக கட்டமைப்பையே அடியோடு உலுக்கி பார்த்த அவரோட புரட்சிகரமான சிந்தனைகளை பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, அவர் காலத்துல எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பெரியாரோட கருத்துக்கள் மட்டும் ஏன் ஒரு காட்டுத்தீ மாதிரி பத்தி பரவுச்சு? இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தான் அவரோட உண்மையான தாக்கத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். அவரோட அந்த தனித்துவமான தாக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவரோட கருத்துக்கள் எவ்வளோ பறந்து விரிஞ்சதுன்னு ஒரு வேகமான பார்வை பார்த்துடலாம். சுயமரியாதை, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரியாதைங்கிறது பிறப்பால வர்றதில்ல, அவன் மனுஷனா இருக்கிறதாலேயே வரணும்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு. இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு முழு இயக்கமாலே மாறுச்சே. அடுத்தது சாதி ஒழிப்பு. அவரு சாதி அமைப்புல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா போதும்னு சொல்லல, அத வேரோட முழுமையா அழிக்கணும்னு சொன்னாரு. நினைச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல இது எவ்வளவு தீவிரமான ஒரு நிலைப்பாடுன்னு. அப்புறம் பெண் விடுதலை. பெண்களோட விடுதலை இல்லாம இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கே விடுதலை கிடைக்காதுன்னு ரொம்ப உறுதியா வாதிட்டாரு. சொத்துரிமையிலிருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் கேள்வி கேட்டாரு. கடைசியா பகுத்தறிவு, மூட நம்பிக்கைகளையும் மதத்தோட பேரால் நடக்கிற விஷயங்களையும் அப்படியே ஏத்துக்காதீங்க, கேள்வி கேளுங்கன்னு சொன்னாரு. ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்கிற பழக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்தாரு. சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட வேலை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோட நின்றல. தனிப்பட்ட வாழ்க்கை, கல்யாணம், அரசியல், சமூகன்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கேள்வி கேட்டு ஒரு முழுமையான தத்துவமா அது இருந்துச்சு. சரி, இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அவர் காலத்துல மத்த தலைவர்கள்லாம் சமூக நீதிக்காக போராடவே இல்லையா? நிச்சயமா போராடினாங்க. அவங்கள பெரியாரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் பெரியாரோட தனித்துவம் இன்னும் பளிச்சுன்னு தெரியும். இப்போ நாம இந்த 5 முக்கியமான தலைவர்களோட பங்களிப்பையும் அவங்களோட அணுகுமுறை பெரியார்கிட்ட இருந்து எப்படி வேறுபட்டு இருந்துச்சுன்னோ ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க, இந்த ஒப்பீட்டுக்குள்ள நேரடியா போலாம். மத்தவங்களோட பங்களிப்பு ஒரு தீப்பொறி மாதிரி இருந்தா, பெரியாரோடது மட்டும் எப்படி ஒரு பெரிய காட்டுத்தீயா மாறுச்சுன்னு நாம ஆராய்வோம். முதல்ல நாம ரொம்ப பின்னோக்கி போய் சங்க காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இங்க பாருங்க, அதியமான் செஞ்சது ஒரு மாபெரும் செயல், ஒரு தனிப்பட்ட அறம். ஆனா அது ஒரு தனிநபரோட செயல்பாடு. அது சமூகத்தோட கட்டமைப்பையே மாத்தணும்னு உருவான ஒரு இயக்கம் கிடையாது. இதுதான் ஒரு நல்ல மனிதருக்கும் ஒரு சமூக புரட்சியாளருக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். அடுத்ததா டாக்டர் பி. சுப்பராயன், ஒரு முக்கியமான நிர்வாகி, பல முற்போக்கு கொள்கைகளை கொண்டு வந்தவர். அவர் செஞ்சது ஒரு நிர்வாக சீர்திருத்தம். அதாவது இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள இருந்து அதை சரி பண்ண முயற்சி செஞ்சாரு. ஆனா பெரியார் அந்த சிஸ்டமே சரியில்லை, அதையே கேள்வி கேட்கணும்னு சொன்னாரு. இதான் 2 பேரோட அணுகுமுறைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இப்ப நாம ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்ச ஒரு மாபெரும் தலைவரை பத்தி பார்க்கலாம். அவரோட போராட்டம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட உரிமைகளுக்காக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். ஆனா பெரியாரோட பார்வை அந்த பிரிவினையே உருவாக்குன மொத்த சமூக கட்டமைப்பையும் தாக்குறதா இருந்துச்சு. இதுதான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரி, அடுத்ததா சிங்காரவேலர். அவரோட கவனம் பொருளாதாரம் மற்றும் வர்க்க போராட்டத்துல இருந்துச்சு. சிங்காரவேலர் பொருளாதார அமைப்பே மாத்தணும்னு நினைச்சாரு. அது ஒரு பொருளாதார புரட்சிக்கான முயற்சி. ஆனா பெரியார் இந்த சமூகத்தோட சிந்தனை அமைப்பையே மாத்தணும்னு நினைச்சாரு. அது ஒரு சமூக கலாச்சார புரட்சி. 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கடைசியா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வ.உ.சி., ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர். வ.உ.சி. போராடினது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து அரசியல் சுதந்திரம் வாங்குறதுக்கு. ஆனா பெரியார் போராடினது நம்ம சமூகத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா இருக்கிற சமூக அடிமைத்தனத்துக்கு எதிரா. அரசியல் சுதந்திரம் வேற, சமூக சுதந்திரம் வேற. சரி, இவ்ளோ ஒப்பீடுகளையும் பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம முதல் கேள்விக்கே வருவோம். பெரியாரோட அணுகுமுறைய எது இவ்ளோ தனித்துவமா, இவ்ளோ புரட்சிகரமா மாத்துச்சு? சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்க எல்லாரும் நோயோட அறிகுறிகளுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ பெரியார் அந்த நோயை உருவாக்குற வைரஸோட சோர்ஸ் கோடையே தாக்குனாரு. அதுதான் அவரோட தனித்துவம். அவர் சொன்னாரு, இந்த சமூக அநீதிக்கு 3 தூண் தான் காரணம்னு. 1 கடவுள், ஏன்னா அதுதான் ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துது. 2வது சாதி, அந்த ஏற்றத்தாழ்வை நடைமுறைப்படுத்துது. 3வது ஆணாதிக்கம், இந்த 2ஐயும் அதுதான் தாங்கி பிடிக்குது. இது 3 தனித்தனி பிரச்சனை இல்ல, இது 3 ஒன்னு. இத மொத்தமா உடைச்சா மட்டும்தான் தீர்வுன்னு சொன்னாரு. இந்த ஒரு வரி தான் நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சம். ஆமா, மத்தவங்க சீர்திருத்தம்ங்கிற முக்கியமான தீப்பொறிகளை பத்த வச்சாங்க. ஆனா பெரியாரோட நோக்கம் அந்த தீய யாராலும் அணைக்க முடியாத ஒரு சமூக காட்டுத்தீய மாத்தி பழைய அமைப்பை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கணுங்கிறது தான்.
இதுதான் பெரியாரோட அணுகுமுறை பத்தின நம்மளோட பார்வை. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை மாத்த நமக்கு அங்கங்க சில தீப்பொறிகள் பத்த வச்சா போதுமா, இல்ல எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய சமூக காட்டுத்தீ தேவையா? யோசிச்சு பாருங்க.